கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்பிதாக்களின் ஊழியம். சரிங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முற்பிதாக்களின் ஊழியம் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம ஊழியம் என்றால் என்ன அப்படிங்கிற அடிப்படையை புரிந்தோம்னா தான் இந்த பாடத்துக்குள்ளாக நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஊழியத்தினுடைய வரையறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது அல்லது அதனுடைய தன்மைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் இப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம பாடமாக பார்க்கிறோம். ஆகவே நமக்கு தெரிஞ்ச வரையும் ஊழியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் என்ன காரியத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல ஊழியம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்திருந்தோம்னா அதை சொல்லலாம். அல்லது விசேஷ விதமா நம்முடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்பிதாக்களின் ஊழியம் அப்படிங்கும்போது வேத வசனங்கள் மற்ற ஏதேனும் காரியங்கள் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு தகுந்தாற் போல் என்ன புரிந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணீங்கன்னா நலமாக இருக்கும். ஊழியம் அப்படின்னா என்ன? ஊழியம்னாக்க சகோதரர் சொல்றார் சம்பளம். ஊழியம்னா சொல்றார் சம்பளம். அப்படியா? அதாவது வேலை பார்த்த சம்பளம், இதுதான் ஊழியம் இல்லைங்களா? இவ்வாறாக நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் அப்படிங்கும்போது அவங்க தசம பாகம் காணிக்கை இல்லாம எந்த ஊழியமும் பண்றது இல்லை. இப்படிதான் நம்ம உலகளாவிய எல்லா ஊழியத்திலையும் நம்ம பார்த்து இருக்கிறதுனால என்னதுங்க என்னமோ சொல்லுவாங்கல்ல, என்னமோ துட்டுக்கு அது மாதிரி. அப்போ காசுக்கு தான் ஊழியம் இல்லைங்களா? சம்பளம் கொடுத்தா வேலை பார்ப்பேன் இல்லைங்களா? இதே பாடத்தை இன்னொரு இடத்துல ஊழியம்ங்கிற ஒரு தலைப்புல பேசும் பொழுது சகோதரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நற்பணி ஊழியம் அப்படின்னாங்க. நல்ல பணிக்கான ஒரு ஊழியம் அப்படின்னு சொன்னாங்க. சகோதரர் சொன்ன அந்த வார்த்தை அதுல ஒத்து வரும். காசுக்காக ஊழியங்கிறது நற்பணி ஊழியம் தான். என்னது நல்ல பணி ஊழியங்கிறீங்க, அது எப்படி காசுக்கான ஊழியமா இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஊழியங்களின் வரையறைகளை நம்ம புரிந்து கொண்டோம்னா இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நற்பணி ஊழியம் இப்போ உதாரணமா நற்பணிகளாக உலகளாவிய அளவுல சேவை செய்யக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தோம்னா, ஒரு சில பேர்லாம் ரோடு கூட்டுவாங்க இல்லையா, சுத்தம் பண்ணுவாங்க, அப்புறம் என்னது கேம்ப் போடுவாங்க, மெடிக்கல் கேம்ப். சரிங்களா? இதெல்லாம் இலவசமா செய்யற மாதிரி தான் சமூக சேவை. எதுவுமே எதிர்பார்க்காம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? நம்ம மோடி ரோட கூட்டினாருன்னா ஓட்டை வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு இல்லாத அதிகாரம் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும், அரசியல்வாதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். மெடிக்கல் கேம்பே வச்சுக்கோமே, சும்மா ஒரு இதுக்கு அவங்க எதுக்கு போடுறாங்க இலவசம்? அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, அவங்களுக்கு பெரிய பில்லை தீட்டுறேன் அப்படிங்கிறது எல்லாமே. சகோதரர் சொன்ன மாதிரி இந்த நற்பணி ஊழியங்கிற ஒரு வேலையோ சேவையோ பின்னாடி பெரிய ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். நம்ம பாக்கெட்ல உள்ள எல்லா காசையும் எப்படியாச்சும் காலில் விழுந்தாச்சும் புடுங்கணும், இல்லைன்னா கெஞ்சியாச்சும் புடுங்கணும், இல்லைன்னா மிரட்டியாச்சும் நீ நடக்கத்துக்கு போயிருவ. டெக்னிக்கலா, ரொம்ப டெக்னிக்கலா. ஆமா, இப்படி இருக்கு. எப்படி டெக்னிக்கலானா உனக்கு அது செஞ்சிரும் இது செஞ்சிரும் அந்த அது இப்படிம்பாங்க. பார்த்தா நம்ம காசெல்லாம் வாங்கிட்டு ஆளே எஸ்கேப். இதுதான் நற்பணி ஊழியங்கள்ல நம்ம நிறைய பார்க்குறோம். அதாவது ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பை வைத்துதான் இந்த ஊழியங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அப்போ ஊழியங்கிறதுல வேற எதுவும் காரியங்கள் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஊழியத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஊழியம் என்ன சிஸ்டர்? தேவனுடைய வேலை, அதை செய்தால் அது ஊழியம். சரிங்களா? ஓகே. அப்ப தேவனுடைய வேலையை எப்படி செய்ய முடியும்? பரலோகத்துல போய் பிதாவே உங்க ரூம் எல்லாம் கூட்டிக்க சுத்தம் பண்ணி வச்சுட்டேன், அப்புறம் வேற என்னதும் வேலை இருக்கா சொல்லுங்க, அதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துல போய் செய்யறதா? அப்படி பரலோகம் போகும்போது அங்கே எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். எதுவும் நம்ம போய் அங்கே சுத்தம் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. நம்மளை சுத்தம் பண்ணி தான் அங்கே கொண்டு போகணும். நீதிக்குரிய ஜீவியத்துல நம்மளை சரி பண்ணி தான் எங்க கொண்டு போகணும்? பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அப்படி இருக்கும்போது பரலோகத்துல போய் எதுவும் தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு இருக்கா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம முதல்ல பரலோகம் போகணும். அப்படின்னா தேவனுக்கான ஊழியம் பரலோகத்துக்குரிய ஒரு விஷயமா நம்ம சிந்திச்சோம்னா, முற்பிதாக்கள் இதுவரையும் யாருமே பரலோகம் போகல.
யாருமே பரலோகம் போல. அப்பனா அவங்க ஊழியமே பண்ணலேன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? அப்ப ஊழியம்னா என்ன, தேவனுக்கு செய்யறது ஊழியமா அப்படிங்கிற ஒரு மைண்டை நம்ம கொண்டாந்து வச்சு யோசனை பண்ணலாம். சரிங்களா? திரும்பவும் நான் அந்த கேள்வி கேட்கிறேன், ஊழியம் என்றால் என்ன? இன்னும் புரிந்து கொள்ளுதல் என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். தன்னையே அர்ப்பணிப்பு. இது ஒரு கொஞ்சம் நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். தன்னையே முழுமையாக அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புங்கிறத காட்டிலும் முழுமையான அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அர்ப்பணிப்புங்கிறது 2 வகையா இருக்குது. ஒன்று ஜஸ்ட் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்பு செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த நற்பணி கூட ஒரு அர்ப்பணிப்பா தான் இருக்குது ஊழியங்கிற அடிப்படையில். அந்த காசுக்காக செஞ்சா கூட அதுவும் ஒரு அர்ப்பணிப்புல தான் அவங்க செய்யறாங்க. மொத்தத்துல 2 என்னது, ஒரு கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி. ஒன்று பொருளாதாரமா ஆசீர்வாதம் வந்துருச்சு, காணிக்க தசம பாகன்னு. இன்னொன்று தேவனுக்கு ஊழியம் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த அர்ப்பணிப்பின் காரியத்துல தேவனுக்கான ஊழியம்னு அவங்க அதை பறைசாட்டுறாங்க. ஆனா ஃபுல்லி கான்சிக்ரேட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்தணும். முழுமையான அர்ப்பணிப்பு இது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாடங்கள் பின்னாடி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வேற எதுவும் இருக்குங்களா? ஊழியம் ஊழியம் ஓகே சரி. இதுக்கு மேலே நம்மளுக்கு அதை பற்றிய காரியங்கள் நம்ம புரிந்து கொள்வதற்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடத்தை பொறுத்த மட்டும் முற்பிதாக்களின் ஊழியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா அவங்க என்ன ஊழியம் பண்ணாங்க? நீங்க இதுவரை சொன்ன கருத்துக்களை வச்சே சொல்லுங்க, இல்லைன்னா கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லுங்க. அந்த அர்ப்பணிப்பு அல்லது முற்றிலும் அர்ப்பணிப்பா அவங்களுடைய ஊழியம், இல்ல சூழ்நிலை கைதிகளா? இப்போ உதாரணமா ஆபிரகாம் போன்றவர்களை எடுத்துக்கோமே. அவருக்கு 75 வயசு வரைக்கும் புள்ள இல்லை. நீ போ, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் சந்ததிக்குள்ள பூமியின் குடிகள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னதுனால அவர் போனார். ஒருவேளை அவருக்கு புள்ள குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணப்பே இருந்துருந்துச்சுன்னா அவர் அந்த ஊருங்கிற தேசத்தை விட்டு நவந்திருப்பாரு. நம்ம நவர்றோமா? அப்ப அவர் எப்படி நவருவார்? உண்மை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் இப்படி எல்லாம் இருக்குதேங்கிறதுக்காக. நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னாரு, அவரும் போயிட்டாரு இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அவருடைய விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தார் அப்படிங்கிற வசன ரீதியான காரியங்கள்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அது வேணா வசனத்துல படிங்களேன். 8 முதல், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த அந்த செயல்பாடத்தையும் பாருங்க. இது ஊழியமான்னு பாருங்க, இல்ல செயல்பாடான்னு பாருங்க. இது ஒரு ஊழியமா? அவர் சொன்னதுக்காக கிளம்பி போனார், ஓகே. ஆனா கீழ்ப்படிந்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முற்பிதாக்கள் செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவாங்க. இப்போ உதாரணமா தானியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் எழுதி வைப்பார். முழு உலக வரலாறையுமே எழுதி வச்சிருக்கிறார் தீர்க்க தரிசனத்துல. எந்தெந்த ராஜ்யம் வரும், எப்படி வரும், தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படும், அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலின் காரியத்துல எப்படிலாம் இருக்கும், பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குரியது, இதெல்லாம் எழுதி வைக்கிறார். ஆனா நிறைய விஷயம் அவருக்கு புரியல. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 5, 6, 7 வசனத்துல இந்த காரியத்தின் மறைபொருள் என்ன அப்படின்னு கேட்டா அவர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? உன் வேலை எழுதி வச்சுட்டு போ, இதை பத்தி எல்லாம் அறிய வேண்டியவங்க அறிஞ்சுக்குவாங்க. இதுல ஒரு ஹிண்ட்ஸ் இருக்கு. இவங்க என்ன ஊழியம் பண்ணாங்க? இந்த தானியேல் பண்ண ஒரு விஷயத்துல அவர்கள் என்ன ஊழியம் பண்ணாங்கன்னு ஒரு மறைபொருள் இருக்கு. அவங்க ஒரு ஊழியம் பண்ணாங்க, நல்லா கவனிங்க. அவங்க ஒரு ஊழியம் பண்ணாங்க. அது அவங்க காலத்துல பிரயோஜனம் உள்ள ஒரு ஊழியத்துக்கு அந்த ஜனங்களுக்கு பண்ணாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? அவங்க உலகளாவிய வரலாற்றின் தரிசனங்களையும் சபையின் தரிசனங்களையும் அதன் மறைபொருள்களையும் எழுதி வச்சாங்க. அந்த மறைபொருளின் மறைபொருள் இன்னது என்று கூட அவங்களுக்கு அறியாமல் தான் அந்த ஒரு வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சாங்க. எக்ஸாம்பிளுக்கு தானியேல சொல்றோம். அப்ப உன் வேலை என்னன்னு எழுதிட்டு வச்சுட்டு போ. அப்ப அது என்ன செஞ்சாங்க? அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. எப்படி? ஆபிரகாம் போட்டு. எப்படி? நோவா என்ன பண்ணாரு? மழை வருமானே தெரியாது, இதுவரையும் வாழ்க்கையிலேயும் மழையை பார்த்ததில்லை. வெள்ளத்தினால நான் உலகத்தை அழிக்க போறேன், நீ உத்தமனாக காணப்படுற, நான் சொல்றதை நீ செய், அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாருங்க? அவர் என்ன பண்ணாரு? செய்யும் சொன்னாரு, செஞ்சுட்டார். ஒருவேளை செய்யாம இருந்திருந்தா, ஆமா மழைனா என்னன்னே தெரியாது,
பனி தான் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. யார் இந்த பேலையை கட்டுறது? பேலைன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸ், ஆண்டவன் கோயில் கிரவுண்ட் இருக்குல்ல அந்த சைஸ். எப்படி கட்டியிருப்பான்னு பாருங்க. அப்படி கட்டும் பொழுதே அவர் நீதியை பிரசங்கித்தவராய் அப்படின்னு சொல்றாங்க வசனத்துல 1 பேதுருல. அப்ப நீதியை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அவர் என்ன போதிச்சிருப்பாரா அப்படின்னா அப்படி அல்ல. அவர் என்ன பண்ணாருன்னா, இங்க பாருப்பா, இந்த உலகம் அழிய போது, மனம் திரும்புங்க, இந்த பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல நான் பேலையை எதுக்கு கட்டுறேன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப தேவன் சொன்னதை நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன், இந்த உலகம் முழுவதும் அழிய போகுது அப்படிங்கிறத வாயால சொல்லாம பேலையை கட்டிக்கிட்டு இருந்தார். எல்லாம் நக்கல் நைத்தியம் பண்ணியிருப்பாங்க. பைத்தியமா நீ? மலையை பாத்தியா நீ? அழிய போகுதுங்கிற. அவர் மட்டும் கட்டியிருப்பாரா? அவரோட கூட மொத்தம் 8 பேர் குடும்பம். அந்த 8 பேர் மட்டும் தான் கட்டியிருப்பாங்களா? சொல்லுங்க. வேலையாட்கள் நிறைய பேர் இருந்தாதான் அவ்வளோ பெரிய பேலையை செஞ்சிருக்க முடியும். 120 வருஷம் ஆச்சு அந்த பேலையை கட்டுறதுக்கு. எல்லாம் மரத்துல இருந்து கீழ இருந்து என்னென்ன தயார் பண்ணியிருக்கணும், அதுக்குரிய தொழில்நுட்பமான காரியங்கள் எல்லாம் தெளிவா புரிந்திருந்தாதான் அதை ஒரு புதிய தொழில்நுட்பம். 3 அடுக்கு மாடியில ஒரு ஒரு படகு இல்ல, ஒரு பெரிய ஷிப், அது எப்படி சொல்றது, பெரிய கப்பல், சரிங்களா? அந்த மாதிரி சைஸ்ல எல்லாம் இதுவரை கப்பல் இருக்கான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கப்பலை ஒரு என்ன சொல்ல போனா ஃபுல்லா மேலையும் மூடப்பட்ட ஒரு கப்பல். தேவன் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அப்படியே கீழ்ப்படிந்தாருங்க. அவருடைய செயல்பாட்டில் நீதியை மற்றவர்களுக்கு போதிச்சார். அதாவது வாயால சொல்லல, ஆனா அவருடைய கீழ்ப்படிதலை வச்சு அவர் கண்ணை மூடிக்கிட்டு தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அதனால அன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் 2ஆம் உலக முடிவுலையும் இப்படிப்பட்ட ஒரு முடிவு ஒன்று இருக்கு. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள்ல நடக்கும் அப்படிங்கிறத ஒரு நிழலுக்கான பொருளை கற்றுக்கொள்வதற்கு அங்கே ஒரு போதனையை வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் போதிச்ச போதனை இன்னைக்கு வரையும் போதிக்கப்படுது. அவர் கட்டின பேழையினுடைய போதனை இருக்கு இல்லையா, வாய் திறக்கல, செயல்பாடு. அந்த செயல்பாட்டினுடைய விஷயமாக நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வரை நம்மளுடைய ஜீவியத்துல, இந்த சபை வாய்ப்புல இருக்கிற நம்முடைய ஜீவியத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு சில போதனைகளை, கால தீர்க்க தரிசனங்களை, ஆழங்களை, இன்னும் சொல்ல போனா அட்வான்ஸாக நம்ம எப்படியெல்லாம் நம்ம அந்த ஜீவியத்துல நம்ம வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கிரியையின் அடிப்படையிலான விஷயங்கள் எல்லாம் அவர் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் போதிச்சுட்டு போயிட்டார். வாயால போதிக்கல, செயல்பாடு. எப்படி செயல்பாடு? தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். சரிங்களா? என்ன சொல்லப்போனா ஆபிரகாம், அவர் தேவன் சொல்லிட்டாருங்கிறதுக்காக கானானை நோக்கி பயணத்துல போனார். சரிங்களா? அப்படி போகும்பொழுது அங்கே பார்த்தாலும் 75 வயசுல குழந்தை இல்லை, போறாரு. ஓகே, சரி, இந்த தெய்வத்தை கும்பிட்டாலாச்சு ஏதாச்சும் விஷயம் இருக்குமான்னு பாக்குறாரு. யோசுவா புத்தகத்துல பாக்குறோம், அவர் விக்கிரகங்களை உருவாக்கி அதை வேலை செய்து அதை விற்கிற வேலை. ஆனா கர்த்தர் அவரை கூப்பிடுறதுக்கு அப்புறம் ஒரு விஷயம், அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்த உடனே அவருக்கு அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துருச்சா? அவருடைய விசுவாசத்தை தேவன் பலப்படுத்துகிறார். கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கை நம்மளுக்கு அநேக போதனைகளாக இருக்கு. அது கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் எப்படி டெவலப் ஆகணும். ஆரம்பத்துல அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, என்ன சொல்றாரு, தன்னுடைய வேலைக்காரன் மூலமா அந்த சந்ததியை பெருக்கிக்கவா, என்ன சொல்றாரு, இன்னொரு மனைவியை கட்டி அந்த குழந்தைய மூலமா, இஸ்மாயில் மூலமா அந்த சந்ததியை நான் இது பண்ணிக்கவா, நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி சாரால் தான் உனக்கு வாக்கு தத்தத்தின் சந்ததியினுடைய குழந்தை ஈசாக்கு அப்படிங்கிறத கொடுத்த குழந்தைய கூட அவர் என்ன பண்றார், பலி செலுத்துற அளவுக்கு அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. அப்ப மரித்தாலும் உயிர்த்தெழுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் ஒரு ஊழியத்துல ஒருத்தர் ஒரு விஷயத்தை கத்துக்கிறாரு. அதாவது அந்த குழந்தைய யார, ஈசாக்க அவர் பலி செலுத்த போறார் இல்லையா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல பலி செலுத்த போறார். அப்பையில ஒரு சம்பவம் நடக்குது. அதுல ஒருத்தர் ஒரு பதில் சொல்றாருங்க. அவர் ஆச்சரியமா இருக்கு. அந்த அவருடைய செயல்பாட்டுல பார்த்துட்டு ஒருத்தர் கத்து இருந்திருக்காரு. அவர் ஒரு விஷயத்தை கத்திருக்கிறார். அது யாருன்னு எப்படிங்கிறத நீங்களே வசனம் படிச்ச பிறகு சொல்லுங்க. 22:11. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் ஆபிரகாமே மைக்கு கொடுங்களேன், எடுத்து கொடுங்க. படிங்க. ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ. யார் கூப்பிட்டது? தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர். நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் அவர் நம்முடைய ஆண்டவர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து படிக்கலாம்.
அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்க, அதுக்கு முன்னாடி அவர் அறிந்தாரா? தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்து அப்படியே சொன்னதை அப்படியே செய்யறவருங்கிறத அதுக்கு முன்னாடி அவர் அறிந்தாரா அந்த தூதன்? கேட்ட கேள்வி புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி அறிஞ்சாரான்னு கேட்க. இப்படி சொன்னதை அப்படியே புள்ளைய கூட பலி செலுத்துறதுக்கு ரெடி ஆகிற ஒரு மனுஷன் பூமியில இருக்கிறாங்கிறத யார் கத்துக்கிறா அந்த இடத்துல? யாரு யார் கத்துக்கிட்டது அந்த இடத்துல? பாருங்க, சப்ஜெக்ட் எப்படி எடுத்திருக்கிறார் பாருங்க. முற்பிதாக்களுடைய பாடங்கள்லாம் எப்படி இருந்திருக்கு. செயல்பாட்டுல மனுஷன் ஒரே புள்ள, இந்த புள்ள மேலதான் வாரிசு, எல்லாமே தேவன் சொன்னாரு. பார்த்தா அந்த பிள்ளைய கொலை பண்றது அளவுக்கு பலி செலுத்துறதுக்கு உட்பட்டுட்டாரு என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். என்ன ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறான்னு பாருங்க. இது புரிந்து கொள்ள முடியுதா? இந்த ஒரு விஷயத்த ஒரு தேவ தூதன் சாட்சி கொடுக்கிறாருங்க. சாதாரண விஷயம் அது. அப்ப இவர்களுடைய ஊழியம் என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு நிழலான ஒரு காரியத்துலதான் புரிந்து கொள்ள முடியுது. இது மாதிரி நம்ம வரையறுக்கக்கூடிய அநேக விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்லயும் உள்ள, பழைய ஏற்பாட்டுல உள்ள ஒவ்வொரு விஷயத்திலும். ஆபேல் எடுத்துக்கோங்க. ஆபேலினுடைய விஷயத்துல தேவனுக்கு என்ன பிடிக்குங்கிறது அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அப்படியே பிடிச்சதுல கூட நொண்டி நோக்காடெல்லாம் கொடுக்கல. முதற்தரமான முதற் பேரான நம்மளுடைய தலைச்சன் அப்படிங்கிற அளவுக்கு முதலாத்தரமுடைய முதன்மையா உதாரணமா நம்ம வீட்டுல ஒரு ஆடெல்லாம் வளர்க்குறோம். அநேக ஆடுகள் வளர்க்கலாங்க. முதன்னு பிறந்த அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம எப்படி பார்ப்போம், எப்படி வளர்ப்போம்? முதன் நம்ம கையில வந்த அந்த ஆட்டுக்குட்டியை, இதுவரையும் ஆட்டுக்குட்டியை வளர்க்கலைங்க. முதன் வந்த ஒரு ஆட்டுக்குட்டிய, அநேக ஆடுகள் இருக்கலாம், அந்த ஆட்டுக்குட்டியை எப்படி நம்ம அப்படியே மடியிலேயே வச்சு வளர்த்து பால் கொடுத்து, ஒருவேளை அது பேரு வச்சு அழைச்சி, அது எப்படி ரெஸ்பெக்ட் எல்லாம் பண்ணும். ஆடு மாய்க்கிறவங்களுக்கு தான் தெரியும், அந்த ஆடை வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பாசமா, அண்ணன் சொல்ல போனா உயிருக்கு உயிரா நட்புக்குரிய ஒரு விஷயத்துல அதுகிட்ட என்னென்ன அவர் பழகி இருப்பாரு, அதை கொண்டாந்து பலி செலுத்திட்டாருங்க. ஒண்ணு இல்ல, இந்த முனிவர்கள்லாம் இருப்பாங்க, இது எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவாங்க. சில படங்கள்லயும் இப்படிதான் வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, இச்சை, ஒரு வைராக்கியம் இருக்குமா. நம்ம பிள்ளை, நம்ம குடும்பம், நம்ம சொத்து சோகம்னு. இந்த துறவிகளுக்கெல்லாம் என்ன ஏதாச்சும் இருக்கா? சும்மா பரதேசி மாதிரி எப்படியே இருந்துட்டு எங்கேயோ கோயில தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு போறவங்க தானே. அவங்க ஒரு கொட்டாச்சி மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. நீ முன்னாடி எல்லாம் பாத்துட்டு, இப்பெல்லாம் அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அது எதுல பண்றது தெரியுங்களா? சரி, மரத்திலே செதுக்கி பண்ணுவாங்களாம். சரிங்களா? அந்த ஓட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உயிருக்கு உயிரா நேசி. நீங்க அதை தொட்டு ஒத்தி பாருங்க, அவ்வளவுதான். பாருங்க, அவங்களுக்கு கூட அந்த திருவோழுங்கிற ஒரு விஷயத்துல அவ்வளவு இது உயிரே கொடுத்துருவாங்க, கொன்னு கூட போட்டுருவாங்க. அந்த மாதிரி சம்பவங்களும் நம்ம ஒரு சில விஷயத்துல பார்த்துருக்கிறோம், நடந்திருக்கிறத. சரி, அப்ப இதெல்லாம் பாருங்க, நம்ம எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஜீவியத்துல இந்த உலகத்துல வாழ்றோம். ட்ரெஸ்ல இருந்து, நம்மளுடைய நடத்தையில இருந்து, நம்மளுடைய வாகனங்கள், காரு, பஸ்ஸு, என்னது டூ வீலர்ல இருந்து, நம்ம வீடு கட்டுறதுல இருந்து, நம்மளுடைய பெருமைகளை காமிக்கிறது, எல்லா விஷயத்திலும் நம்முடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்கு. இந்த ஆபேல் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க. ஆபேல் அவர் செய்த அந்த பலியை பாருங்க. இவரு நல்ல முதல் தரத்தை தான் கொடுத்திருப்பாரு. காயின் என்ன கற்காவையா கொடுத்திருப்பாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க கற்காவை கொடுத்திருப்பாரு, பூச்சி கத்திரிக்காயை கொடுத்தாரு. ஆமா, சாரிங்க, அப்படிலாம் கொடுக்கல. அவரு நல்லதை தான் கொடுத்தாரு. அங்க விளைச்ச எல்லாம் மொத்தமா ஒரு மூட்டையை அள்ளி கொடுப்பா, நல்லதை தான் அப்படி பண்ணிருப்பாரு. அவரு கெட்டதெல்லாம் கொடுக்கல. அவர் எப்படி கொடுப்பாரு? தன் படைத்த தேவனை எப்படி இப்படி எல்லாம் கொடுப்பாரு? அவரு அந்த தொழில இருந்தாரு, அதை கொடுத்தாரு. அது முதல் தரமானதுன்னா எந்த வகையில் முதல் தரமானதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த வகையில? சொந்தமா என் உயிருக்கு உயிரா நேசிச்ச ஆடு மாதிரி அந்த நெல்லெல்லாம், அந்த கோதுமையெல்லாம், அந்த ஒரு கனிகள் எல்லாம் அவர் பார்த்துருப்பாரா? மாங்காய் பழத்துச்சுன்னு வச்சுங்களேன், காய்ச்சிச்சு, பூப்பு பூத்துருச்சு, காய் காய்ச்சிருச்சு,
பெருசாயிருச்சு, அதுக்கு மருந்து இருந்து அடிச்சு பழமாயிருச்சு. இவ்வளவு நாள் தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். பழுத்த பிறகு இன்னும் 3 நாள்ல சாப்பிட்டே ஆகணும். அதுக்கு மேல இருக்காது. அது மாதிரி நிறைய மூட்டை மூட்டையா பழங்கள் இருந்திருக்கும். அதுல ஒரு மூட்டையா கொடுத்திருப்பார். புரிந்து கொள்ளுதலுக்காக சொல்றேன். ஆனா இவர் கொடுத்த ஒரு விஷயத்த, அந்த விஷயம் எப்படி செய்தார்? அவர் தேவனுக்கு ஊழியம் செஞ்சாரா, இல்ல மனுஷருக்கு ஊழியம் செஞ்சாரா? ஆபேல் தேவனுக்கு ஊழியம் செஞ்சாரா? நான் பலியை பத்தி நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதுல அவங்களுடைய வாழ்க்கையின் பலிகளை பற்றி நான் பேசவே இல்லை. ஆனா அவர்கள் செய்த ஊழியம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆபேல் செஞ்சது ஒரு ஊழியமா? அந்த ஆடை, முதற்தரமான ஆடை பலி செலுத்தினது ஒரு ஊழியமான்னு கேட்கிறேன். ஊழியமா? செயல்பாடு தான். அது செயல்பாடு தான், இது ஊழியம் இல்லை. ஏன்னா நம்ம ஊழியம் என்கிறதுக்கான மறைபொருள் என்னங்கிறது நம்ம புரியாம இருக்கு. அதான் விஷயம். சரிங்களா? அது ஒரு கிரியை. நல்ல வேலை பண்ணியிருக்கிறார். தேவனிடத்திலிருந்து அநேக காரியத்திற்குள்ள ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து அவர் அந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாருன்னு கூட சொல்லலாம். நோவா கூட என்னன்னு பாருங்க, இந்த உலகத்திலேருந்து தப்பிக்கணும், வெள்ளத்திலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு பேழையை உருவாக்கலாம்னா கீழ்ப்படிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சுங்க. அதனுடைய விளைவு, ரிசல்ட் ரொம்ப ஆசீர்வாதமா அப்படிப்பட்ட முற்பிதாக்களுக்கு இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆபிரகாம் பாருங்க, பிள்ளையே இல்லை, 100 வயசுல குழந்தை, அதையுமே பலி செலுத்துற அளவுக்கு தன்னுடைய மனப்பக்குவமான ஒரு விஷயத்தை ரெடி பண்ணார்னா, அந்த அளவுக்கு கீழ்ப்படிதலோடு கூடிய, அந்த கிரியையோடு கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அது விசுவாசம், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். இது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம். காணப்படாதவைகளினுடைய நிச்சயத்தை உறுதியாக இந்த முற்பிதாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? வாழ்ந்தார்கள். அதுல உச்சிதமா பெண்களில் பிறந்தவர்களில், இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பெண்களில் பிறந்தவர்களில், அதாவது முற்பிதாக்கள் லிஸ்ட்ல பெண்களில் பிறந்தவர்கள் ஆபேல்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வந்தோம்னா கடைசி ஆள் யாரு? அவர் தான் மேன்மையான இடத்துல இருக்கிறாரா. மத்தேயு 11:11 படிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவாஸ் தானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுவினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய். அப்ப பரலோகத்திற்குரியவர்களா இருக்கக்கூடிய, அதனாலதான் இவர்கள் எல்லாம் முற்பிதாக்கள் எல்லாம் பரலோகம் இன்னும் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை இதுவரையும் வேத வசனத்தின்படி நம்ம பார்க்க முடியல. அவர் பூமியிலே ராஜாக்களா இருப்பார்கள் என்பது வேதத்தினுடைய நிச்சயித்த மறைபொருள். அது நம்மளுக்கு தெரியும். அப்ப பெண்களில் பிறந்தவர்களில், அதாவது ஒரு ஆண் பெண் ஒரு தாய் தகப்பனுக்குள்ளாக பிறந்தவர்கள் அவர் தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, அது இந்த லிஸ்ட்ல முற்பிதாக்கள்லாம் ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்நானகன் வரை வர்றாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில அநேக சாட்சியான ஜீவியத்திற்குரியவர்கள்லாம் நிறைய வாழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். யோசேப்பிலிருந்து, யாக்கோப்பிலிருந்து, ஈசாக்கிலிருந்து, இல்லையா, மோசே அவருடைய ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்துல அவருடைய இஸ்ரேலினுடைய தேசத்தின் அந்த வீட்டிலே உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். உண்மையான ஊழியக்காரன்கிறத என்னாகமத்துல கூட 12 நாம பார்க்கிறோம். சரிங்களா? என்னாகம் 12:7 அப்படி. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 7, பக்கம் 185. என் தாசனாகிய மோசேயோ, என் தாசன், என் சர்வன்ட், என் ஊழியன், இதான் அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துலதான் ஒரு வெளியரங்கமான ஒரு வார்த்தையை தேவன் பேசுறப்ப என்னுடைய ஊழியன், தாசன், சர்வன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வார்த்தை சர்வன்ட்ங்கிற ஒரு வார்த்தையை புரிஞ்சு கொள்ளுங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவன் அந்த ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அல்லது அந்த செயல்பாட்டுக்குள், கிரியைக்குள் அதை கீழ்படுகிறதுக்கு முன்னாடி, எனக்கு இந்த ஊழியமே வேணாம், இந்த வேலையெல்லாம் எனக்கு வேணான்ட்டார். வேற ஆள் அனுப்புங்க அப்படின்ட்டார். வேற யாராச்சும், நான் ஒரு திக்குவாயன், என்ன எதுக்கு, நான் அந்த எகிப்துக்கு போனேன்னா என்னைய கொண்டு போட்டுருவாங்க, இப்படிலாம் பேசினவர். ஆனா ஊழியத்தை பெற்ற பிறகு, அந்த வேலையை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு, எந்த இடத்திலும் எங்கும் ஒவ்வொரு இடத்துலையும் பிசுறு இல்லாம சரியான ஒரு ஊழியத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுல கூட கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருச்சு கடைசியில. அந்த தடுமாற்ற நிமித்தம் கானானை எட்டி தான் பார்க்க முடிஞ்சிச்சு, உள்ள போக முடியல. இதெல்லாம் நம்மளுக்கு அநேக மறைபொருளான போதனைகளை, நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளாக பரலோகம் போறோம்னு சொல்லிக்கிட்டு பரலோகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், மேல எப்படா போகும்னு.
ஆனா அவர் சொன்னதை அவர் சரியா கீழ்ப்படியில அப்படிங்கிறதுக்காக மோசே முறை அந்த பாறையில அடிக்க சொல்லும் போது தண்ணி வந்துச்சு, 2ஆம் முறை பேச சொல்லும் போது காது கேட்கல. நம்மளும் அப்படிதான், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அந்த நினைப்புல எல்லா இடத்துலயும் அவர் உண்மையை உத்தமமா செஞ்ச ஊழியத்துல வழக்கம் போல நம்ம ரத்தத்துல ஏத்தின ஒரு சில சுபாபங்களின் அடிப்படையில தவறு செய்வோம். அதை தான் அங்கே அவர் பண்ணிட்டார். ஒரு சில பேர் அதை அது ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறாங்க, இல்ல ஒரு சில பேர் அது அவருக்குள்ளாக ஒரு சில பெருமைகளுக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்வது உண்டு. அதை நம்முடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு தெரியல. ஓகே, ஆனா அவர் செஞ்ச அந்த ஒரே ஒரு தப்பு எல்லா இடத்துலயும் எப்படி இருந்தாரு? ஆனா தேவனுடைய வீட்டுல அங்கே உண்மை உள்ளவருக்கு தேவனுடைய தேசத்துக்குரிய கானானுக்கு போறதுக்கு பார்க்கிறதுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைச்சிச்சு. நம்ம கூட பரலோகம் 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 என்ன அழைத்திருக்கார் தேவன், வேற யாரையும் அழைக்கல, முற்பிதாக்களை அழைக்கல, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்தை அழைக்கல, இந்து முஸ்லீம் யாரையுமே அழைக்கல. என்ன பரலோகத்துக்கு அழைச்சிருக்கிறார்? நான் பரலோகம் எப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு, நான் உயிர் தெளிந்து போயிட்டா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். இது மாதிரி பல விஷயத்தை அப்படியே அடிக்கிட்டு போன நம்மள மாதிரி பேசுறதுக்கு இருக்காங்களா சொல்லுங்க? பரலோகத்தின் மறைபொருள்களை அதன் ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு நம்மளை காட்டிலும் இந்த உலகத்துல வேற யாராச்சும் இருக்கிறாங்களான்னு சொல்லுங்கன்னு கேட்கிறேன். அங்கே போய் நம்ம எல்லாம் சேர்ந்து கத்துக்கணும்னு சொல்றேன், அதுக்காக சொல்றேன். ஆனாலும் அங்கே அதெல்லாம் நம்ம மனக்கண்களினால் பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 3-4 எடுத்தீங்கன்னா டக்குனு பேஜ் நம்பர் சொல்லுங்க. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம். பாருங்க, பரத்துல உள்ளதெல்லாம் ருசி பார்த்தோமா. ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுல பிரியாணி இங்க குழம்பெல்லாம் வாக்குவாங்க. இந்த இடம் ஃபுல்லா அப்படியே சுவா அப்படியே இருக்கு. நம்ம பாடம் கேட்கிறோமோ இல்லையா, அது சாப்பிட்ட மாதிரியே இருக்குமா இல்லையா? இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. வாய் எச்சி ஊர்ல, எனக்கு ஊருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் ஊர்ல போல இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? வாயால எடுத்து சாப்பிடலனாலும் அதுக்குள்ள போயாச்சு, எப்பயோ போயாச்சு. சரிங்களா? அதான் பரம ஈவை ருசி பார்த்தும். படிங்க. பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். இனி வரும் உலகம், புதிய வானம் புதிய பூமிக்குரிய எல்லா விஷயத்தையும் அட்வான்ஸா ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படின்னா இதா மோசையின் மூலமா நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு. சொன்னதை அப்படியே பிசுறு தட்டாம செய்யணுங்க. எல்லா இடத்துலயும் உண்மையா இருந்துட்டு ஒன்னே ஒண்ணுதாங்க, கானானை எட்டி தான் பார்க்க முடிஞ்சு. அதான் இந்த வசனம் சொல்லுது எபிரேயர்ல. நீங்க எட்டி தான் பார்க்க முடியும், உள்ள போகணுமா அப்படிங்கும் போதுதான் அவர்களுடைய ஊழியத்தினுடைய காரியம் தேவனுக்கு செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவர்கள் லிட்டரலா யாருக்கு செஞ்சாங்க? கரெக்டா இன்னைக்கு இஸ்ரேல் அந்த வீட்டுக்கு யாரு அந்த ஊழியத்தை செஞ்சது? எங்கும் மோசே உண்மை உள்ளவரா? யாருக்கு செஞ்சார்? யாருக்கு செஞ்சது? யாருக்கு செஞ்ச மாதிரி நான் கேட்கிறேன். தேவனுக்கு நேரடியா செஞ்சாங்களா? அதுக்குதான் கேட்கிறேன். பரலோகத்துல போய் இங்க உங்களுக்கு அங்க வேலை இருக்கா? இங்க சரிங்களா? ஆகவே இந்த விஷயம்தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. சரி, அப்ப இந்த ஊழியங்கிறது தேவனுக்கு செய்யறங்கிறது அது மறைபொருளா தான் இருக்கு, மறைமுகமா தான் இருக்கு. ஆனா எக்ஸாக்டா லிட்டரலா நம்ம செய்யறதுங்கிற ஒரு ஊழியம் எங்க இருக்குங்க? இங்க பூமியில கண்ணுக்கு தெரிகிற சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியம். இதை நம்ம இந்த ஊழியங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டு அந்த நற்பணி அப்படிங்கிறதோ அல்லது காணிக்கை தசம பாகம் வாங்கிக்கிட்டு அந்த ஊழியம் பண்றதுங்கிறதெல்லாம் நற்பணி ஊழியம்னு வேணா வச்சுக்கலாம். ரோடை கூட்டிட்டு ஓட்டை வாங்கிட்டு அப்புறம் போய் உட்காந்துட வேண்டியது. நம்மளெல்லாம் மிரட்டி தசம பாகம் வாங்கிட்டு இருக்கிறதையும் சுரண்டுறதுக்கு அவங்கெல்லாம் எல்லா நகை நாட்டெல்லாம் போட்டுட்டு எங்க வேணாலும் போவாங்க. நம்ம காது கழுத்துல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இதான் மிரட்டல். இது ஒரு ஊழியம், பேருக்கு ஊழியம். சரிங்களா? சகோதரர் சொன்ன மாதிரி காசுக்கு ஊழியம். இப்ப திரும்ப வந்துடலாம். இப்ப அடிப்படையான விஷயத்துக்கு வந்துடலாம். முற்பிதாக்களினுடைய விஷயத்தை அப்படி கொஞ்சம் தான் பார்த்தேன், நிறைய பார்க்க வேண்டியிருக்கு.
இப்ப இந்த ஒரு விஷயத்துல வேலை அப்படிங்கிறது தான் ஊழியம், சேவை அப்படிங்கிறத மையப்படுத்தி வேலை செய்யறது. அப்ப அந்த வேலை அப்படிங்கும்போது எந்த வேலை செஞ்சாலும் காசு கிடைக்கலன்னா 100 நாள் வேலைக்கு போவீங்களா? ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னா, இல்லை ஒரு ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறீன்னா, அல்லது ஒரு டீச்சரா இருக்கிறீன்னா, அல்லது ஒரு கடை வச்சிருக்கிறீன்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுல முதல் போட்ட இதுக்கோ அதுக்குரிய விஷயத்துல லாபமோ அதுக்கான சம்பளமோ இல்லைன்னாக்கே நீங்க அந்த வேலையை பார்ப்பீங்களா? எதிர்பார்த்து தான் செய்வோம். சரிங்களா? இது பொதுவாக ஊழியம்ங்கிற ஒரு அடிப்படையில நம்ம புரிந்து கொள்கிற ஒரு விஷயம். இந்த முற்பிதாக்கள்லாம் இவ்வளோ வைராக்கியமா இந்த மாதிரியான விஷயத்தை செயல்பாட்டு கீழ்ப்படிந்து ஏதோ ஒன்று விஷயத்தை எதிர்பார்த்து தான் செஞ்சாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமலே போயிட்டாங்க. அப்ப வாக்குத்தத்தம்லாம் கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் எழுதி வச்சாங்க. இதெல்லாம் இருக்குது, இப்படி ஆபிரகாமுக்குள் ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததி பூமியின் குடிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அந்த வாக்குத்தத்தம் அவருடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? அவர் வேலை பார்த்தாருங்க. அந்த கீழ்ப்படிதலுக்குரிய ஒரு விஷயம், விசுவாசத்தை கத்துக்கணும்னா நம்ம விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்ற அவரை அவருக்கு மேலான ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அவருடைய விசுவாசத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயமான்னு யாரு சொன்னது? யோபினுடைய பொறுமையை பத்தி நம்ம வாழ்க்கையில எல்லாம் இதெல்லாம் நடந்தா நம்ம ஏத்துக்குவோமா? எனக்கு அந்த கடவுளும் வேணாம், இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிருச்சு, பிள்ளையும் அழிஞ்சிருச்சு, மனைவியும் நீ சத்துறா, எதுக்கா உயிரோட இருக்கிற? நீ எதுக்கு உயிரோட இருக்கிற? சாவு. நீனு தூசிச்சுட்டு சாவு. வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியல, நாறுது, வெளியே போ. அங்க என்னது சாம்பலை போட்டு தடவிக்கிட்டு கொட்டாச்சி வச்சு. அப்ப அந்த ஒரு விஷயத்தினுடைய பொறுமையெல்லாம் பாருங்க, கீழ்ப்படிதல்களை பாருங்க. தேவன் கொடுத்தார், சரிங்களா? ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் அவங்க தேவனுக்கு செஞ்சாங்க. அப்படிங்கிற அந்த ஊழியத்துல யாருக்கு தான் அதை சேவையாக அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கூறினாங்க, அல்லது அந்த சேவைகளை எல்லாம் எழுதி வச்சாங்க, அல்லது அதைக்குரிய காரியத்திற்குரிய மகத்துவமான மறைபொருள்களுக்குரிய ஒரு விஷயத்துல அந்த கீழ்ப்படிதல்களுக்குள்ளாக நம்மளுக்கு அநேக விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, அந்த முற்பிதாக்கள்லாம் யாருக்கு ஊழியம் பண்ணாங்க? லிட்ரலா அவருடைய தேவனுடைய வீட்டுல இஸ்ரேல்ல மோசே ஊழியம் பண்ணாருங்க. அதனுடைய மகத்துவத்தின் மறைபொருள், அதனுடைய ஆசரிப்பு கூடாரம், சட்டங்கள், திட்டங்கள், அந்த வழிநடத்தல், செங்கடலை கடந்து எகிப்தை விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போய் செய்கிற அந்த ஒரு வேலை, அது 80 வயசுக்கு மேல 40 வருஷமா அவர் என்னமா செயல்பட்டிருப்பார். இது எல்லாவற்றிலும் நம்மளுக்கான பாடங்களை அவங்க அன்னைக்கே ஊழியமா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப அந்த மறைபொருளான மகத்துவம் உள்ள அந்த ஊழியத்தை யாருக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா 1,44,000 பேர் ஆகக்கூடிய சபை வாய்ப்புக்குரியவர்களுக்கு அந்த வேலையெல்லாம் அவர்கள் செய்துவிட்டு போனாங்க. இதை ஒரு வசனத்தோட நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10, 11, 12. 1ஆம் அதிகாரம் 10, 11, 12. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு உண்டான கிருபை. இது என்னது? நம்மளுக்கான கிருபை வேலை யாருக்குமே இல்லையா? அந்த கிருபை, அந்த கிருபை என்னங்கிறத ஒரு ஒரு வசனத்தை டச் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20:6 படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனுக்கு தான் இந்த கிருபையை கொடுக்கிறார். படிங்க. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குரியவர்களுக்கு உரிய காரியங்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்லிவிட்டு
யாரு? திரும்ப வந்துருங்க 1 பேதுருக்கு. உங்களுக்கு உண்டான அந்த கிருபையான முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலின் காரியத்துல, அந்த கிருபையில படிங்க. பழைய ஏற்பாட்டினுடைய ஆபேல் முதல் யோவான் ஸ்நானன் வரையும் உள்ள அந்த முற்பிதாக்களின் அந்த தீர்க்கதரிசிகள் எந்த ரட்சிப்பை குறித்து, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய 1,44,000 பேர் பிதாவினுடைய சிங்காசனத்தில் கிறிஸ்து அமர்ந்தது போல நாமும் அந்த மகத்துவம் உள்ள அந்த சிங்காசனத்தில், கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் அமர்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த விசுவாச ஓட்டத்தை கிரியையில காமிக்கிறவர்களா இருக்கிற பட்சத்துல யாரு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லுங்க. நம்ம பெற வேண்டிய இந்த மகத்துவம் உள்ள ரட்சிப்பை குறித்து அவர்கள் எவர்கள் கருத்தாய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. என்னப்பா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்ப்பா, என்ன மகத்துவமான காரியங்கள் எல்லாம் தேவன் வச்சிருக்கிறார், ஆனா எனக்கு இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. ஆனா ஆனா அந்த முற்பிதாக்களுக்கு இருந்துச்சு. அது இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து அவர்கள் ஆராய்ந்தார்கள். அப்புறம் என்ன பண்ணாங்க? பரிசோதனை, டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம். உண்மையிலே கிடைக்குமா? அது வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் இந்த சந்ததியா இருக்கக்கூடிய என்னுடைய சந்ததிக்கு, அதாவது இந்த சபை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே பழைய ஏற்பாட்டுல அந்த நீதிமான்களுக்கும் அந்த அந்த என்னது தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படிங்கிறது, இப்படி பெரியதான ரட்சிப்பை குறித்து ஆராய்ந்து பரிச்சயித்தார்கள். இது ஒரு வேலையா அவங்களுக்கு, ஆனா வேலையாவே செஞ்சிருக்கிறாங்க. யாருக்காக செஞ்சாங்க பாருங்க. அவங்க செஞ்ச வேலை, அவங்க எத்தனையோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, இன்னைக்கு வரையும் அந்த வேலையினுடைய ஊழியம் நமக்கு. இப்ப இந்த 2 விஷயத்தையும் நம்ம செய்யறோமா? ஆராய்ச்சி, பரிச்சயிக்கிறது. ரட்சிப்புக்கு உரியவர்களா இல்லாத அந்த முற்பிதாக்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க, அதை பரிசித்து பார்த்தாங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க. பைபிள் முழுவதும் ஒரு வாட்டி படிச்சீங்களான்னு கேட்டாலே ஒரு கேள்வி இல்லையா? அப்புறம் எங்க ஆராய்ச்சி பண்றது? சரி, ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் டெஸ்ட். இந்த பல்பை கண்டுபிடிச்சவர் யாருங்க? எத்தனை வாட்டி அவர் ஃபெயிலியர் தெரியுங்களா? ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சி, கடைசியா பல்ப் எரிஞ்சிருச்சு. டெஸ்ட்ல பாஸ். நம்ம ஸ்டார்ட்டே பண்ணலையே ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் தானுங்க டெஸ்ட். அப்புறம் டெஸ்ட்ல சக்சஸ் ஆகிறோமா இல்லையா, அதுதான் என்னது கிரீடம் நம்மளுக்கு இருக்கா இல்லையா. முதல்ல ஆராய்ச்சிக்குள்ளேயே போகலையே. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. தாங்களில் உள்ள யார்? அந்த முற்பிதாக்களாக ஆபேல் முதல் யோவான் ஸ்நானனுக்குள்ளாக இருந்த கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவுக்குள்ளாக செயல்பட்ட அந்த சத்தியத்தின் மறைபொருளான ஒரு மகத்துவங்கள் ஆவி அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன் அறிவித்த போது பாருங்க. இதெல்லாம் அவருக்கு என்ன மாதிரி சாவு வரப்போகுது? ஏசாயா 53 பாக்குறோம், 22ஆம் அதிகாரத்தை பாக்குறோம், எதுல சங்கீதத்துல பஸ்கா ஆட்டாவை குறித்து பாக்குறோம், பலிகளை குறித்து பாக்குறோம், யாத்திரையாகமம் அந்த 4 புத்தகத்துல. இன்னும் ஈசாக்கினுடைய அந்த பலியை குறித்து தகப்பனாக இருந்து கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஈசாக்கு போன்ற அந்த ஒரு தன்மைக்குரிய தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட்டது பிதாவாகிய தேவன், தன்னுடைய குமாரனையே பலியிட்டதற்கு அடையாளமா பார்க்கிறோம். இது மாதிரி பலதரப்பட்ட மகத்துவம் உள்ள ஒரு விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் என்னவா இருக்குது? கிறிஸ்துவுக்கு ஏற்படும் பாடுகள், அந்த மரணம், அந்த மரணத்துக்குள்ளான பலி செலுத்தப்படுதல், அதுக்கப்புறம் வரக்கூடிய மகிமை. உதாரணமா சாலமோனுடைய ராஜ்யத்தின் மகிமை, அதெல்லாம் ஒரு அடையாளம். அந்த மகிமையான விஷயத்துலதான் ஆலயம் கட்டப்படுது. தாவீதுக்கு முடியல, வேணான்ட்டார். ஏன் சாலமோன் காலத்துல கட்டப்பட்டது? சாலமோனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு ஒரு மறைபொருள். அதுலதான் சபை ஆகிய ஆலயம் முழுமையாக கட்டப்படும். அதாவது 1874ங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தெரியும். 1878 உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மறைபொருள் தெரியும். அந்த வகையில சபையானது, அவருடைய ஆலயமாகி அந்த சரீரமானது எப்பதான் கட்டப்படுது? கிறிஸ்துவின் ராஜ்யத்துல தான் உயிர்த்தெழுதலின் பங்கை அடையுது.
அதான் ஆலயம் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு இருக்கு. நம்மெல்லாம் இப்ப செதுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்படியாக பலதரப்பட்ட மறைபொருள்களுக்குரிய விஷயத்தை ஒவ்வொருவருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டுல அவருடைய மரணத்தை குறித்து சங்கீதக்காரன் 28 சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. இது அவருடைய வாழ்க்கையில எப்ப நடந்துச்சு? இல்ல அது சிலுவையில. சங்கீதக்காரன் எப்ப நடந்துச்சு? அவர் எல்லா சூழ்நிலையும் கைவிடப்பட்டவரா போச்சு எல்லாம் அப்படிங்கிற நிலைமையில அதை பாடுறாரு. எல்லாம் சுத்தி வந்துட்டாங்க, எருதுகள் பாசானின் எருதுகள் போல என்னை சுத்தி நிக்கிறாங்க அப்படிங்கிறார். அதுக்கு அடையாளமா பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதர்கள், தேவ வசனத்தை ஆராய்ச்சி பண்றவங்க, ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்க எல்லாம் எருது மாதிரி வந்து நின்றுட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவத்தை கிறிஸ்துவினுடைய ஆவி அவர்களுக்குள்ளாக அவர்களுடைய வாழ்க்கையிலே என்னவா இருந்துச்சு? கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாகும் பாடுகளையும் அப்புறம் என்னங்க அதுக்கு பின் வரும் மகிமை. இப்ப நம்ம வாழ்க்கையில கூட அதே போல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவளா இருக்கிறோம். அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட அந்த மகிமையின் ஆளுகையை போவோங்கிற நம்பிக்கையை பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எங்கேருந்து கத்துக்கிறோம்? இந்த முற்பிதாக்கள் நம்மளுக்கு செஞ்ச ஊழியத்தில். தொடர்ந்து வாசிங்க 1 பேதுருவுல. முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் பாருங்க. அது எந்த காலகட்டத்துல கிறிஸ்து பிறப்பார், கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பார், கிறிஸ்து அந்த பலிகள் எல்லாம் ஒரே பலியினால் நிறைவேற்றி முடிப்பார், அதுக்கப்புறம் எப்படி உயிர் தெழுந்து போவார், அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாளுக்கான விஷயத்துல என்ன மாதிரியான ஆச்சரியமான மறைபொருள்களுக்குரிய அறுவடையின் காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில சபையானது எப்படி அறுக்கப்படுகிறது, இவ்வாறாக எல்லாம் அந்த காலம் எப்போ, 2ஆம் வருகை எப்ப, ராஜ்யம் வெளியரங்கமாக மகத்துவத்திற்குள்ளாக போவது எப்ப, அப்படியே முழு பூமியின் வானத்தையும் பூமியும் படைத்த எல்லா விஷயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கிறிஸ்து கொண்டாந்து பிதா கிட்ட ஒப்பு கொடுக்கிறது எப்ப, உலகத்தின் நியாய தீர்ப்பு எப்ப, முற்பிதாக்களை உயிர் தெழுவது எப்ப, திரள் கூட்டத்தின் உயிர் தெழுதல் எப்ப, ஏன் நம்மளுடைய உயிர் தெழுதல் எப்ப, இதெல்லாம் அந்த காலங்களையும் படிங்க. இதெல்லாம் யாரை ஆராய்ஞ்சிட்டாங்க? அதை படிச்சு கரைச்சு கொடுத்த ஒரு மனுஷன் பவுல் அப்படியே புட்டு வைக்கிறாரு அவருடைய இதுல எல்லாம், கடிதங்கள் எல்லாம். என்ன என்ன எப்படி எது இந்த காலத்துக்கு ஏற்ற லவோதிக்கேயா சபையின் நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்துல 1916 வரையும் உள்ள எழுத்துக்கள் வால்யூம் ரீபிரின்ஸின் அடிப்படையில நம்முடைய மூத்த சகோதரர்களுக்குரிய அந்த ஊழியத்தை அவர்கள்லாம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. 2 ட்ராக் மாதிரிங்க நம்முடைய ஓட்டத்துல. ரயில்வே தண்டவாளத்துல 2 இருக்கு இல்லையா ஓடுபாதை இரும்புல. ஒன்னு பைபிள், இன்னொன்னு 1916 வரையும் உள்ள எழுத்துக்கள், வால்யூம் ரீபிரின்ஸினுடைய எழுத்துக்கள். அதுக்கு பின்னாடி வர்றதுல எங்கேயே கொண்டு போய் தள்ளி விட்டுரும். கவனமா இருந்துக்கங்க. நிறைய இடர்களுக்கு ஏதுவான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஆக அந்த 2 ட்ராக்ல ஓடினாதான் நம்ம போக வேண்டிய இடம் பரலோகத்துக்கு போய் சேரலாம். ஒன்னு பைபிள், இன்னொன்னு 1916 வரையும் உள்ள. அதுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் ஏதாச்சும் தப்பு நடந்தா விட்டு வைக்க மாட்டான், வெட்டி வீசிடுவோம். சத்தியத்திலேயே இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் கீழ்படுகிறவர்களா இருந்தாதான் இங்க இருக்க முடியும். இல்லைன்னா போயிட்டே இருங்க, யாருக்கும் இது தேவையில்ல. சரிங்களா? இந்த ஊழியம் இப்படிப்பட்டதுதான், அடிச்சுதான் சொல்லணும், இப்படிதான் இருக்குது. அது கொஞ்சம் பிசுனாலும் ட்ராக்கை விட்டு போயிடும், பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருங்க நம்ம வாழ்க்கையை. படிச்சோம் இல்லையா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல? ருசி பார்த்தும் எல்லாத்தையும் இது பண்ணி பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை முத்திரிக்கப்பட்டும் என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா மறுதளிச்சு போறவங்க மாதிரிதான் இந்த 2 ட்ராக்கை விட்டு போனீங்கன்னா, ஒன்னு பைபிள், இன்னொன்னு அதுக்கான விளக்க உரை, கோணார் உரை அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னது தமிழ் கோணார் உரையா? இப்ப தமிழ்ல மட்டும் வர்றதில்லை, இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்த கோணார் கொடுக்குறாங்க. அதாவது இருக்கிற சிலபஸுக்கு தெளிவான விளக்க உரை, அதுக்கான கேள்வி பதிலுக்கான புரிந்து கொள்ளுதலை தெளிவா புரிந்து கொள்வதற்கு அது ஒரு புக்கு. அது மாதிரி பைபிளை தெளிவா புரிந்து கொள்றதுக்கு நீங்க வால்யூம் ரீபிரின்ஸ் 1916 வரையும் உள்ள இந்த ட்ராக்குக்குள்ள வராம நீங்க என்ன ஊழியம் பண்ணாலும், இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. இதெல்லாம் இப்ப நான் இங்க நின்றுட்டு கத்திக்கிட்டு இருக்கிறதோ, இல்ல நீங்க போய் சுவிசேஷம் ஊழியம் பண்றதோ, இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை. இடமே இல்லை. இந்த ஊழியத்தை செஞ்சுட்டேன் தேவனே, நான் பரலோகத்துக்கு லேக்கன் 44 பரிசுத்தவான உயிர்த்தெழுந்து வரணும்னு நான் இந்த ஊழியத்தை வச்சுக்கிட்டு நான் ஏதாச்சும் சொல்றேன்னு வச்சுங்களேன்,
இது வந்து கடமை. இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் இந்த உயிர்த்தெழுதலே இல்லை. எந்த உயிர்த்தெழுதல்? சப்ஜெக்ட் பேசுறது, இல்ல வழி நடத்துறது, அல்லது வசனம் வாசிப்பது, இது மாதிரி என்னென்னமோ இருக்குது இல்லையா ஊழியத்துல. பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த ஊழியங்களை செய்வது எல்லாமே இது வந்து நம்ம மேல விழுந்த அந்த வசனம் எடுக்க முடியுமா? 9ஆம் அதிகாரம் வசனம் 16 பக்கம் 735. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. பாருங்க இது எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. ஐயோ போச்சே அப்படிமோ பாத்தீங்களா? இது என் மேல விழுந்த கடமை. இப்ப கடமைன்னா என்னன்னு சொல்லுங்க. என் தாய் தகப்பனுக்கு செய்யறது கடமை. ஒருத்தர் ரோட்ல விழுந்து குழந்தைறான்னா அவனை தூக்கி விடுறது கடமை. ஒரு பசியில இருக்கிறவனுக்கு சாப்பாடு 10 ரூபா 20 ரூபா 40 ரூபா 45 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கும். இது வந்து ஊழியம்லாம் இல்லை. உங்களுக்கு காசு நிறைய இருக்குல்ல, அதுல அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கிறது நம்ம மேல விழுந்த கடமை. இந்த கடமையை செய்யறதுக்கெல்லாம் பரலோகம் போயிடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? அதுக்கு மேல ஒரு விஷயத்தை தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இந்த முற்பிதாக்களை பாருங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததிக்கு நான் கொடுக்க போறேன்னு சொன்னாரு. அது 1,44,000 பேருக்கும் கிறிஸ்து ஆகிய தலைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா அவர்கள் எல்லாம் எதிர்நோக்கி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் பண்ணி அந்த காலம் இன்னதென்றும் அந்த காரியம் இன்னதென்றும் புரிந்து இதெல்லாம் நம்மளுக்கு எழுதி வச்சாங்களாம். தொடர்ந்து 1 பேதுருக்கே வந்துருங்க. பாருங்க, அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நல்லா கவனிங்க. ஏகப்பட்ட ஊழியம் மோசே மாதிரிலாம் யாருமே செய்யல. அநேகர் அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம பார்த்துட்டோம் லிஸ்ட் போட்டு. அந்த ஊழியம் எல்லாம் அந்த காரியத்தின் மகத்துவத்தை அவர்கள் தங்களுக்காக அல்ல, தங்களை சார்ந்த ஜனங்களுக்காக அல்ல. இல்ல திரும்ப படிங்க பிறகு அந்த வரிய. தங்களுக்காக அல்ல, நமக்காக அதெல்லாம் அவர் ஊழியமா செஞ்சிருக்கிறாங்க. எழுதி வச்சது மட்டும் இல்ல, அதனுடைய செயல்பாட்டினுடைய மறைபொருளை புரிந்து கொண்டு நம்ம இன்னைக்கு இயங்குறோம் இல்லையா. அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து போதிச்சு வச்ச விஷயங்கள் நம்மளுக்கு போதனையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் வசனங்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்ப பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம், பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடி ஆண்டவர் செஞ்ச ஊழியம், அதுக்கப்புறம் அவர் இறந்து மீட்கும் பொருளை கொடுத்து எல்லா பலிகளையும் ஒரே பலியினால் நிறைவேற்றி முடித்து இப்படியாக பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவியை கொடுத்தது முதல் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் நம்மளுக்கு நற்செய்திய புத்தகங்களா புதிய ஏற்பாட்டில் எழுதி கொடுத்த அந்த விஷயம் பரிசுத்தாவி நேரடியா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு அதற்குரிய ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி. இவைகள் எல்லாம் எதற்கு படிங்க, திரும்ப படிங்க. இல்ல திரும்ப படிங்க. பாருங்க, முற்பிதாக்கள் மூலமா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஊழியங்களாக கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் யாருன்னே நம்மளுக்கு கண்ணால பார்த்திருக்கிறோமா 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாள் முதலே அப்போஸ்தலர்கள் அவங்களும் ஒரு சில விஷயத்தை எழுதி வச்சு பரிசுத்தாவினுடைய காரியமாக நம்மளுக்கு நேரடியாக பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டு அதனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கு இப்ப நம்மளுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆபிரகாமுடைய செயலை பார்த்துட்டு என்னப்பா இப்படி நாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி இந்த பழைய ஏற்பாட்டின் ஊழியத்தையும் புதிய ஏற்பாட்டின் அந்த அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளினுடைய ஊழியங்களையும் பாக்குறாங்க. ஐயோ ஐயோ என்ன ஒரு ஊழியம் அப்படிங்கிற மாதிரி உற்று பார்த்து இப்படி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன யாராருக்கு எப்படிப்பட்ட ஊழியங்கள் அப்படின்னு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக அப்ப அந்த வேலையெல்லாம் எப்பயோ செஞ்சு வச்சாச்சுங்க. எந்த ஒரு பொருளாதார ரீதியான எந்த ஒரு ஆசீர்வாதமும் அந்த வாக்குத்தத்தத்துல அவங்களுக்கு இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களுக்குரிய பரலோக வாய்ப்புக்குரிய ஒரு விஷயத்துக்கெல்லாம் அதை அடைவோம் என்று அவங்க எல்லாம் செஞ்சாங்க முற்பிதாக்கள் இல்லை. ஆனா அப்போஸ்தலர்கள் அதை செஞ்சதுனால பரலோகம் போயிருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சா? அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க இல்லையா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள்லாம்.
இந்த வேலையை செய்யறதுனாலதான் நான் பரலோகம் போவேங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய அந்த ஊழியத்தை அப்படி பண்ணாங்களான்னா அது அவங்க மேல விழுந்த கடமை. இந்த கடமையை செய்யறதுனால நம்ம பரலோகம் போயிடுவோம்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கடமையை பத்தி பேசப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போ என்னங்க நம்ம அப்பனா நம்ம என்னங்க மாதிரியான ஊழியம் செய்யணுங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. ஓகே, இது 2 வகையான ஊழியங்களுக்குரிய காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். ஒன்று முற்பிதாக்களுடைய ஊழியம், ஒன்று இன்னொன்று அப்போஸ்தலர் காலத்துல அவர்கள் நமக்கு செஞ்சது, நாம் நமக்குள்ளாக மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்துக்குள்ளாக கொண்டாந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஊழியம். இன்னும் சொல்ல போனா பெந்தகோஸ்தே நாள் முதலாய் சபை முடிவு வரையும் இருக்கிற ஒரே ஊழியம் 144,000 பேரா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம் மட்டும்தான். இது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15 படிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் வசனம் 15, பக்கம் 244. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் ஆகாய நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, இந்த ஸ்தேவான் யாரு? முதல் இரத்த சாட்சி. இவர்கள் முதற் பலனானவர்கள் தான், சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்ப அந்த சத்தியத்துக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்படுவதற்கு யார் ஊழியம் பண்ணியிருக்கணும்? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த ஸ்தேவானை ஸ்திரப்படுத்தி இருக்கணும். அப்படிப்பட்ட முதற் பலனா வந்த அந்த ஊழியக்காரர்கள், டீக்கனாக ஊழியத்துக்கு வந்த ஸ்தேவான் போன்றவர்கள் யாருக்கு ஊழியம் பண்றாங்க? யாருக்கு ஊழியம் பண்றதா அந்த குடும்பம் சொல்லப்பட்டிருக்கு? ஆவதற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள். யாருக்கு ஊழியம் பண்றதுக்காக அவங்க செயல்படுறாங்க? இந்த ஒரு ஊழியத்தை பத்தி தான் சொல்லப்படுது. 144,000 பேருக்கு நம்மளுடைய ஊழியம் ஒண்ணு இருக்கும். இது இன்னைக்கு பாடமா நம்ம பார்க்க போறது இல்ல. இது இன்னொருத்தர் பிரதர் எடுப்பார். இந்த பரிசுத்தவான்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ள அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன? சோறு குழம்பு ஆக்கி போடுறதா? இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாங்க. ஆனா என்ன சோறு குழம்பு ஆக்கி போடுறதான்னு நான் கேட்கிறேன். அவங்களுக்கு என்ன சட்ட துணி துவச்சு போடுறதா? என்ன ஊழியம் இருக்கு அவங்களுக்கு? அந்த 144,000 பேருக்கு ஒரு ஊழியம் இருக்கான். அதை இந்த முதற் பலனான ஸ்தேவான் குடும்பத்தார் செய்தார்கள். அப்பனா அவங்களுக்கு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து போனவங்களுக்கு எல்லாம் செய்யறது இல்லை. பூமியிலே அதற்குரிய ஊழியத்தை, அதற்குரிய காரியங்களாக ஜீவிக்கக்கூடிய அந்த முதல் பலனாக்குரிய அந்த பரிசுத்தவான்களுக்குரிய தகுதி உடையவர்களுக்கு நம்மளுடைய ஊழியம் இருக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க சத்தியத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரயாசத்துக்கு நம்முடைய சப்போர்ட், அதான் ஊழியம். புரியுதா புரியலைங்களா? நம்ம இதுவரையும் சபையில மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கிறோம். இது என்ன ஊழியம் தெரியுமா? சபையில் உள்ள ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் வேலைக்கார ஊழியம். இது இந்த பொறுப்புல வர்றவங்க உங்களுக்கு செய்யறது. ஆனா பரிசுத்தவான்களாகிய அந்த ஒரு தன்மைக்குரிய முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குடையவர்களா இருக்கக்கூடிய அவங்களுக்கு நம்ம அனைவருடைய ஒரு ஊழியம் இருக்குது. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நாம சப்போர்ட் பண்றோம்ல, போய் பக்கத்துல நிக்கிறோம் பாருங்க, அதுவே போதும். டைம்ல நிக்கிற பாடத்துக்குரிய ஒரு விஷயத்துல டைம்ல வர்றோம்ல, ஒருவேளை அந்த பிரதர் வரல, இந்த சிஸ்டர் வரலன்னு லேட் ஆகுதுன்னா யாரை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஊழியத்தை தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அந்த சப்போர்ட்டிங்க தான் பேசப்படுது. நான் என்னையும் குறித்து தான் சொல்றேன். ஒருவேளை இதுல எல்லாம் நம்ம பின்வாங்கி அதனுடைய செயல்பாட்டில் தடுமாறுறோம்னா நாம் அனைவருமே பரிசுத்தவான்களுடைய ஊழியத்துக்கு தடையாக இருக்கிறோம். இது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நம்ம இதை பின்னாடி பார்த்துடலாம்னு சொல்லியாச்சு. அப்ப பெந்தகோஸ்தே நாள் முதலாய் சபை நிறைவோடையும் திரள் கூட்ட ஊழியம் இல்லை, முற்பிதாக்கள் ஊழியம் இல்லை, உலக ரட்சிப்புக்குரிய அவங்களுக்கான ஊழியம் இல்லை. இந்த ஊழியம் தான் இருக்குது. இப்ப பரிசுத்தவான்களாகிய 144,000 பேருக்குரிய ஊழியம் மட்டும்தான் இருக்கு. அவங்கள ரெடி பண்ற காலகட்டம் தான் இது. முற்பிதாக்கள் ரெடி பண்ணி அவங்க ஆல்ரெடி மேன்மையான உயிர்த்தலுக்கு தகுதி அடைஞ்சிட்டாங்கிறத எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள்ல படிக்கிறோம். திரள் கூட்டத்தை இப்ப ரெடி பண்றாரா? இல்ல அது மகாபோதர காலத்துல ரத்தத்தினால் தோய்த்தெடுக்கப்பட்டு சத்தியத்தை இன்னும் தெளிவா புரிந்து கொண்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற அந்த ஊழியத்தை அந்த காலகட்டத்துல இதுவரையும் வாழ்ந்த திரள் கூட்டமும் அந்த காலகட்டத்துல மகாபோதர காலத்தின் உச்சத்துல வாழ்ற அந்த திரள் கூட்டமும் சேர்ந்து அங்கே மனம் திரும்பி அதற்கான காரியத்துல வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனத்தின்படியும் அவர்கள் அங்கே அந்த உயிர்த்தெழுதலின் ஊழியத்தை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க அடைவாங்க. இப்ப யாருக்கு இந்த ஊழியம்? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் மட்டும்தான். 144,000 பேர்ல ஏறக்குறைய இன்னைய நாள் வரையும் பார்க்க போனா ஒரு அனுமான கருத்துல 96,000 பேர்
1878 உயிர் தெழுந்து போயிட்டாங்க. 1881 20,000 to 30,000 பேர் தான் அந்த பரிசுத்தவான்களுக்குரிய 1,44,000 பேர்ல மிச்சம் இருக்கிறாங்களா. 1914 அப்புறம் பார்த்தீங்கன்னா 14க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 12,000 பேருக்கான ஒரு அந்த ஊழியம் தான் மிச்சம் இருந்துச்சு. இன்னைக்கு 1914 2026 112 வருஷம் ஆயிடுச்சு. அதுல எத்தனை பேர் இந்த 12,000 பேர்ல உயிர் தெழுந்து போனாங்கன்னு தெரியல. மிச்சம் இருக்கிற நல்லா கவனிங்க, அதுல என்ன இருக்கு, எத்தனை இருக்கும், கடைசியா ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேர் கடைசியா மொத்தமா ரத்த சாட்சிகளா மறிப்பாங்க. அதுக்கடையில நம்மளுக்கு இப்ப இந்த ஒரு 12,000த்துல ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்க. அவங்களுக்கான ஊழியம், அந்த ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது நாமும் அந்த ஊழியத்தின் பங்காளிகளாகி நாமும் அந்த உயிர்த்தெழுதலை அடைவதற்கான ஒரு கடமைக்குரிய ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அதுல இருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப 2 வகையான ஊழியங்கள். ஒண்ணு முற்பிதாக்கள் செஞ்சது, அது யாருக்கு செஞ்சாங்க கவனிச்சுக்க. 2வது ஒரு ஊழியம் நடக்க ஆரம்பிச்சிச்சு பெந்தகோஸ்தே நாள் முதலாய். அது யார் செய்ய ஆரம்பிச்சா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். அதே மாதிரியான ஊழியத்தை நாமும் இன்னைக்கு வரையும் அந்த 144,000 பேருக்காக செய்யணும். இது 2வது ஊழியம். 3வது ஒரு ஊழியம் இருக்கு. ஊழியம் எல்லாமே மனுஷனா தான் செய்ய முடியும் ஒழிஞ்சு மகிமை அடைஞ்ச எல்லாத்தையும் மகிமை அடைந்த பிறகு அதெல்லாம் செய்ய முடியாது. சரிங்களா? மாமிசத்துல நேரடியா தேவனுக்கு செய்யறது யாருக்கு தான் செய்யணும்? இப்போ கண்ணுக்கு தெரிகிற இதை மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 34 வசனம் பாதிச்சோம்னா படிங்க. இதுல ஒரு குரூப் வர்றாங்க. இந்த குரூப் என்னமா ஊழியம் செய்கிறவர்கள் பாருங்க. மத்தேயு 25:31 முதல் அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது, அப்ப இது என்னதுன்னா வரும்போது இல்ல, அவர் கிறிஸ்து மற்றும் பரிசுத்த தூதர்கள்லாம் 144,000 பேர் முழுமை அடைந்த பிறகுன்னு அர்த்தம். அப்பையில ஒரு ஊழியம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது கிறிஸ்து என்னும் தலை மற்றும் 144,000 என்னது சர்வமுன்னு போட்டிருக்கா, சகல அப்படின்னா 144,000 பேர் அத்தனை பேரும் சேர்ந்து வெளியரங்கமான ராஜ்யத்தை பிரகடனப்படுத்தும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார். சகல ஜனங்களும் ஆதாமுக்குள் மரித்தவர்கள், ஆதாம் முதற்கொண்டு இனிமே பிறந்து சாகப்போடு கொண்டு அந்த வெளியரங்கமான ராஜ்யம் மகா உத்தர காலத்தின் உச்சத்துல வெளியரங்கமா ஆகும். அதுக்கப்புறம் உள்ள அந்த காலகட்டத்துல வரையும் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த கிறிஸ்து மற்றும் 144,000 பேரினுடைய முன்னிலையில் அங்கே நிற்பார்கள். படிங்க. சேர்க்கப்படுவார். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. அப்போஸ்தலர் 17:31. அப்போஸ்தலர் 17:31 வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பினுடைய விஷயம் சத்தியத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் கீழ்ப்படைய வச்சு அதுக்கப்புறம் அவர்களே நீதி உள்ளவர்களை மாற்றுறதுதான். இது நியாய தீர்ப்பின் நாள்ங்கிற பாடத்துல பார்க்கலாம். அந்த ஒரு மனுஷன் யாருன்னு பாருங்க, படிங்க. அந்த மனுஷனை மரித்தோடு இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளக்கப்படினார் என்றார். தொடர்ந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். 30வது வசனம் படிச்சீங்களா? 30வது வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். தொடர்ந்து அடுத்து 31வது வசனம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதுனால. இதுல நீதிமான் அநீதிமான்ங்கிற வார்த்தை எதுவும் இருக்காங்கண்ணா? முன்னாடி பின்னாடி? சரி, ஓகே. இது அப்போ 1 பேதுருல வரும்னு நினைக்கிறேன். நீதிமானும் அநீதிமானுக்குமான ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறாருங்க. அப்ப இதுதான் அந்த வெள்ளையாடு செம்மறியாடுகளாக பிரிக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பின் விஷயத்தை இங்க பேசும் பொழுதுதான் இங்க நீதிமான்களுக்குரிய உயிர்த்தெழுதலை அடைவது செம்மறியாடுகள், வெள்ளையாடுகள். 34வது வசனத்தை படிங்க. மத்தேயு 25. வெள்ளாட்டை பார்த்து செம்மறியாடுகள் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் அடைவாங்க.
அதை பத்தி இந்த வசனத்துல வரும் பாருங்க, படிங்க. ஆதங்களில் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆ. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். இப்ப இதெல்லாம் பசி தாகம்லாம் என்னன்னா இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு இலவச அரிசி, இலவச சிலிண்டர், இலவச பேருந்து எல்லாம் கிடைச்ச பிறகு பசி தாகம் போக்குவரத்துக்கு ஏதாச்சும் காசு கிடைக்கணுமா? அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆவிக்குரிய பசி தாகங்களை இந்த வெள்ளையாடும் செம்மறியாடும் அவர்கள் உயிரடைஞ்சு வரும்பொழுது சக ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊழியம் அவங்களுக்கு இருக்கு. அந்த ஊழியத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுல நீதிமானின் உயிர்த்தெழுதல் இந்த வசனங்கள்ல இணைய ஒண்ணு வரும் பாருங்க. நீதிமான்களா? படிங்க. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்மை தாகத்தை தீர்த்தோம். இப்ப நீதிமானின் உயிர்த்தெழுதல் வார்த்தை இருக்கு அதுல முன்னாடி பின்னாடி. 36 படிங்க. 36. வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். தொடர்ந்து. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள். அந்த வெள்ளையாடுகள் என்ன சொல்லுவாங்க? செம்மறியாடா வெள்ளையாடா? வெள்ளையாடா. செம்மறியாடு சொல்லுவாங்க. அந்த நீதிமான்கள் தான் செம்மறியாடுகள். அவங்க ஒரு ஊழியம் செஞ்சிருப்பாங்க, சகோதர உலக ஜனங்களுக்கு அவங்க ஒரு சேவை செஞ்சிருப்பாங்க. இப்ப இல்ல, உயிரடைந்து வரக்கூடிய அந்த பிரேத குழியில் உள்ள அனைவரும் எந்திரிச்சு வரும் காலத்துல அவங்களுக்கு அங்கே ஒரு ஊழியம் இருக்கு. அப்ப 3 ஊழியம் இருக்கு. ஒண்ணு முற்பிதாக்கள் செய்த ஊழியம், இன்னொன்னு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்களுக்கு செஞ்ச ஊழியம், இன்னொன்னு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து போன பிறகு செம்மறியாடு என்ன பண்ணும்னா ஒரு ஊழியம் பண்ணும். அது உலக ஜனங்களை எல்லாம், உலக ஜனங்களுக்கு ஒரு ஊழியம் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அதை செய்ய மாட்டாங்க, அவர்களுக்கு சாத்தானுடைய பங்கு கொடுப்பார். அதான் 2ஆம் மரணம். அப்ப செம்மறியாட்டு ஊழியம் ஒண்ணு இருக்கு, அது சபையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஊழியத்தின் விளைவாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிபலன் இருக்கு, அதான் நீதிமானின் உயிர்த்தெழுதல். அப்ப இந்த நீதிமானின் உயிர்த்தெழுதலுக்காக இப்ப எதுவும் ஊழியம் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்லை. இப்ப நடக்கிறது எது மட்டும்தான்? ஆமா, அந்த ஊழியத்தை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் ஒரு பங்கு செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு குரூப் செஞ்சாங்க. அதுதான் யாரு? முற்பிதாக்களின் அந்த ஊழியம். சரிங்களா? அப்ப இதை நம்ம பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து கிரியை செய்தார்கள். கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப கிரியையும் விசுவாசமும் சேர்ந்து அவர்களுக்கு இருந்து கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்துல கீழ்ப்படிஞ்சாங்க, கிரியை செஞ்சாங்க. ஆனா எந்த பலனுமே எதிர்பார்க்காம அந்த ஒரு ஊழியத்தை செஞ்சாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40 படிக்கலாம். அதாவது அப்போ எபிரேயர் 11ல நம்ம படிக்கும்போது 1 முதல் உள்ளதெல்லாம் அந்த முற்பிதாக்கள் லிஸ்ட் தான், 38 வரையும். இப்ப 39 படிக்கலாம் பாருங்க. 39. இவர்கள் எழுவரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த முதலாம் உயிர்த்தெழுதலின் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் அடையாமல் போனாங்க. ஆனா அவர்கள் இந்த 1,44,000 பேரினுடைய அந்த பங்கை அடைகிறவர்களா இருக்கிற நம்மை அல்லாமல், இந்த 1,44,000 பேரை அல்லாமல் யார் பூரணராகாதபடி? யாரு? அந்த முற்பிதாக்கள் ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரையும் உள்ளவங்கலாம் பூரணராகணும்னா யாரு நம்ம அவங்கள சரி பண்ணணும் பாருங்க. அப்படி இருக்கு. நம்ம அவங்களுக்கு பண்ண ஊழியன்னு பாக்குறோம், ஆனா அவங்கள பூரணப்படுத்த வேண்டிய பொறுப்பை வச்சிருக்காரு. அதனாலதான் இது மிகப்பெரிய ஒரு ஊழியங்க, அது பரிசுத்தவான்களுடைய ஊழியம். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இவ்வளவு விஷயத்தையும் செய்து முடித்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் நன்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக, உலக தோற்றத்துக்கு முன்னாடியாகவே அந்த நன்மையான இரக்கத்திற்குரிய முதலாம் உயிர்த்தெழுதலின் பங்குக்குரிய அந்த விஷயத்தை நியமித்து வைத்திருக்கிறார். ஓகே, இப்ப இந்த முற்பிதாக்களினுடைய ஊழியத்தினுடைய மேன்மையில பார்க்கும்போது அவங்க கீழ்ப்படிதார்கள், தேவன் சொன்னதை அப்படியே விசுவாசிச்சாங்க. அதுல நம்மளுக்கான பாடங்களை நிறைய போதிச்சிருக்கிறாங்க.
இன்னைக்கு வரையும் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது யாருக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? யாருக்கு அந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க அவங்க? சரிங்களா? அப்ப நம்மளுக்காக இந்த 1,44,000 பேருக்காக செய்யப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்தின் பங்குல அப்போஸ்தலர் காலத்துல அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அந்த ஊழியம் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம மேல விழுந்த, நம்மளும் அதை செய்யறோம்னா இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை தான். இதனால பரலோகம் போயிடுவோங்கிற எண்ணம்லாம் வச்சுக்காதீங்க. செஞ்சே ஆகணும். இல்லைன்னா நான் என்னன்னு சொல்லிட்டார் அப்போஸ்தலர் பவுல்? என்ன சொன்னாருங்க சிஸ்டர்? ஐயோ, செஞ்சே ஆகணும். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்புக்குள்ளேயே வரல. இதோட மோசமான ஒரு பயங்கரமான ஒரு ஊழியம் இருக்குங்க. இந்த ஊழியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை டீக்கன், டீக்கனஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பதத்திலேருந்து தான் வருது. அடிமையின் வேலைக்காரர், சர்வன்ட். மோசே ஒரு சர்வன்ட், வேலைக்காரன் போட்டிருந்துச்சு இல்லையா? ஆனா இங்க இந்த ஒரு பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படுகிற அந்த ஊழியத்தின் பங்கை அடையக்கூடிய ஒரு விஷயத்துல முதலா ஒருத்தர் அடிமையின் வேலை பார்த்தார். இந்த உலகத்திலே முதல்ல அவருடைய வேலை மட்டும், அந்த அடிமையின் வேலை மட்டும் செய்ய வரலன்னு வச்சுக்கோங்களேன். முற்பிதாக்களும் உடைய ஊழியமும் வேஸ்ட், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய ஊழியமும் வேஸ்ட், இனிமே செம்மறியாட்டு கூட்டத்தினுடைய ஊழியமும் வேஸ்ட். மத்தேயு 10:45. மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 45, பக்கம் 16. மார்க் மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 45, பக்கம் 64. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அதாவது ஊழியம், இந்த அடிமையின் வேலையை எனக்கெல்லாம் நீங்கெல்லாம் வந்து செய்யுங்க வேலை. இன்னைக்கு ஊழியக்காரர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரர் சொன்னா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், தசம போடனா போகணும், செயினா கழட்டி போடனா போடணும், தோட கழட்டி போடனா போடணும், இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து கொட்டிடும். அவங்க ஆர்டர் போடுவாங்க, நீங்க என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவர் எப்படி கொல்லும்படினா, நீங்க எனக்கு ஊழியம் பண்ணுங்கன்னு வரலையா அவரு? அடிமையின் வேலை பண்ணுங்க எனக்கு அப்படின்னு வரலையா? இவர் என்ன பண்ணி வந்தாரா? மனுஷகுமாரன் அடிமையின் வேலையை செய்யவும். யாருக்கு? ஆண்டவருக்கேவா? தேவனுக்கா? ஆவியானவருக்கா? நமக்கு. பாவியான மனிதர்களுக்கு எல்லாருக்கும் அது மீட்கும் பொருளுங்க. ஆனா இந்த இடத்துல மீட்கும் பொருளுக்குரிய முக்கியத்துவத்தை தான் இங்க பேசப்பட்டிருக்கு. அதனுடைய விஷயமா அந்த அடிமையின் வேலை செய்வதற்கு யாராச்சும் அப்படிப்பட்ட ஒரு அடிமையின் வேலைக்காரங்க யாராச்சும் நம்மளுக்கு கிடைப்பாங்களா சொல்லுங்க? எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு உயிரை கொடுக்கிற அளவுக்கு அடிமையின் வேலை இது. படிங்க தொடர்ந்து. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்ப அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை தெரியுங்களா? அடிமையின் வேலையா. எந்த உரிமையும் இல்ல, நற்பணி வேலையெல்லாம் இல்லைங்க. காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு அதுக்கான வேலை செய்ய அதெல்லாம் இல்ல. இந்த வேலையை செய்ய வந்த நம்முடைய ஆண்டவர் அடிமையின் வேலை செய்ய தான் வந்தாரு. அந்த அடிமையின் வேலையில மற்றவங்களுக்கு அந்த அடிமையின் வேலையை செய்வதற்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு அந்த அடிமையின் வேலையை செஞ்சாராம். இந்த வேலையை செய்வதுதான் பரிசுத்தவான்களுக்கான ஊழியம். இதை கொஞ்சம் அட்வான்ஸா அப்புறம் பார்க்கலாம். அதற்காக முழு உலகத்துக்குமாக மீட்கும் பொருளினுடைய ஜீவனையும் அடிமையின் வேலையில அவர் கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டார். பாருங்க, அவர் சிருஷ்டிகருங்கிறோம், பிதாவினுடைய நேரடிவரான ஒரு சிருஷ்டிகர். அவர் உலகத்தெல்லாம் அவர் இல்லாமல், கிறிஸ்துவை இல்லாமல் வேற எதுவும் படைக்கப்படலைங்கிறத பார்க்கிறோம். அவரும் ஒரு சிருஷ்டிகர் தான். யாரு? அவர் முகத்துல காரிக்கிட்டு படைப்பு அவர் துப்புனுச்சு. அப்படின்னு சொன்னாலே, நான் தான் நசரேனாயே கிறிஸ்து தேடி வந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் தான் சொன்னோன்னே என்ன நடந்துச்சு? பொத்து 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 பொத்துன்னு விழுந்தாங்க. அப்படியே சரண்டர் ஆகிறார், காரிக்கிட்டு துப்புறாங்க. படைப்பு அவரை காரி துப்புகிறது, படைப்பாளியை. அதான் அடிமையின் வேலையினுடைய தன்மை. யோவான் 17ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், யார் பெரியவன்? இந்த ஊழியத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள்லாம், நம்ம ஆண்டவரோட நல்ல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்,
அதனால லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர் போய் உட்காருவோம்னா அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை பெருமை மேட்டுமை. உடனே துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு தண்ணியை பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு கால கழுவுற. அதாவது பெருமை என்ற அந்த ஒரு மேட்டுமையை அடிக்கிறதுக்கு இவர் அப்படியே தாழ்கிறார். தன்னை தாழ்த்துக்கிறவன் தான் உயர்த்தப்படுவான். எவனாச்சும் இந்த ஊழியத்துல உயர்த்தி தன்னை உச்சத்துல வைக்க நினைச்சீங்கன்னா எந்த காலத்திலையும் இருக்க முடியாது. இது வந்து கடமையின் ஊழியம். நீங்க இந்த நற்செய்தி செய்வது, என்னது சுவிசேஷம் அறிவிப்பது, ஊழியம் செய்யறதெல்லாம் கடமை. ஆனா கிறிஸ்து செஞ்ச அந்த ஊழியத்தை பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் பக்கம் 271. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. அவர் என்ன மைண்ட்ல வந்து இந்த 3.5 வருஷ ஊழியத்தை பண்ணாரோ, மனுஷனா வந்து மனுஷகுமாரனாய், அந்த மைண்ட்ல இருந்து இந்த பரிசுத்தவான்களுக்குரிய ஊழியத்துல நம்ம மைண்ட, கடமை ஊழியம் இல்லைங்க இது, நற்செய்தி ஊழியம் இல்ல, சுவிசேஷ ஊழியம் இல்ல, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையின் ஊழியம். அந்த ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க, படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு இணையான தன்மை உடையவராய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மையே முழுமையா அப்படியே ஒண்ணும் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. காரி துப்புது படைப்பு அப்படியே தாங்கிட்டு இருக்காரு. நம்ம ரோட்ல போகும்போது யாராவது காரிட்டு அப்படின்னு துப்புனா நம்ம என்ன பண்ணுவோம்? யாரை பார்த்து யாரை பண்ற? முகத்துல துப்புறாங்க நம்ம ஆண்டவருடைய முகத்துல. படி. அடிமை அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம் பரியந்தம், அதாவது அந்த மரணம், அந்த அதான் மீட்கும் பொருளுக்காக தன்னுடைய ஜீவனே கொடுப்பதற்காக அந்த அடிமையின் வேலை செஞ்சாராம். படிங்க. அதாவது சிலுவையின் அவமானம் நிறைந்த அந்த சிலுவையின் அவமானம், குற்றவாளிகளை மட்டுமே தொங்க விடக்கூடிய ஒரு விஷயம். அந்த அவமான சின்னத்தை ஏற்றிக்கொண்டு கீழ்ப்படிந்தவராகி, செய்யாத குற்றத்திற்காக தேவனுக்கு கீழ்ப்படிதல், இதுதான் முற்பிதாக்கள் செஞ்சாங்க. அதை அப்படியே முற்பிதாக்கள்கிட்ட இருந்து இவர் கத்துக்கிட்டு அப்படியே கீழ்ப்படிந்தவராகி படிங்க. தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். சரிங்களா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 பக்கம் 301. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை, நம்முடைய ஆண்டவர் மனுஷகுமாரனாய் மாமிசத்தில் இருந்த வாழ்க்கையில நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அதாவது கீழ்ப்படிதலுக்குள்ளாக உட்படுத்தப்பட்டு, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு, அங்கேதான் வந்து மனுஷனா வந்து அவரே கத்துக்க வேண்டியது இருந்துச்சு. அததான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்கிட்டே இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள அந்த அடிமையின் வேலைக்காரர்களுக்குரிய வேலையை செய்வதற்கு ரெடியா. சும்மா கடமைக்கெல்லாம் இல்லைங்க, சும்மா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது அப்படிப்பட்ட ஒரு ஊழியம். தேவனுடைய ஊழியம் சொன்னா கிறிஸ்துவனுடைய ஊழியம். கிறிஸ்துவனுடைய ஊழியம் என்றால் சக சகோதர சகோதரிகளுக்கான ஊழியம். அந்த சக சகோதரர்களுக்குரிய ஒரு விஷயத்துல 1,44,000 பேருடைய அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்குன்னு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆகவே இப்ப நம்ம மன்னாவில் கூட படிச்சோம், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12 இருந்து படிங்க. 3:12 இருந்து தானே. கொஞ்சம் சத்தமா. மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சத்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து. ஒரு சரீரமாக 1,44,000 பேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்வதற்காக இந்த அடிமையின் வேலைக்காரர் கிறிஸ்துவில் இருந்த சிந்தையில அதே காரியத்திற்குள்ளாக இப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம விசுவாசிகளா பரிசுத்தவான்களாங்கிறத நம்ம பின்னாடி காலத்துல இந்த பரிசுத்தவான்களின் ஊழியத்தை குறித்து டீப்பா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்னது, அவங்க யாருக்கு இந்த ஊழியத்தை பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அதுல பங்கே இல்லைங்க. பங்கே இல்லாதவர்கள் இவ்வளவு பெரிய ஊழியத்தின் வைராக்கியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும், தானியேல் போன்றவர்கள் அவர்களுடைய நண்பர்களுடைய வைராக்கியத்தெல்லாம் பாருங்க.
பொறுமையை பாருங்க, யோபுவின் பொறுமையை பாருங்க. இவ்வாறாக ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான ஊழியத்தை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நம்ம அதெல்லாம் பண்ணாம கடுமையின் ஊழியத்தையே ஒழுங்கா செய்யாம நம்ம என்னமோ முதலாம் உயிர்த்தலில் பங்குக்குரிய அந்த ஊழியத்தை பத்தி நம்ம அறியாம இருக்கிறோங்கிறத பத்தி புரிஞ்சு கொள்ளலாம் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால், அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் மகத்துவமுள்ள அந்த அடிமையின் வேலையை செய்தார்கள் என்றால், கிறிஸ்து என்னும் முன்னோடி நமக்கு எவ்வளவு பெரிதான ஊழியத்தை அப்படியே அடிச்சோடுகளா வச்சுட்டு போயிருக்கிறார். அவரோடு அந்த ஒரு ஊழியத்தின் பாடுகளை சகித்து பாடுபட்டு அந்த மகிமையை அடைய தேவன் நம்மளை கிருபையோடு ஆசீர்வதிப்பாராக. இவ்வாறாக நம்ம இந்த முற்பிதாக்களினுடைய காரியத்தில் உள்ள மகத்துவங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான தூண்களாக சாட்சிகளாக நிற்கிறார்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை படித்து இந்த ஒரு கூடுகையை நாம் நிறைவு செய்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 பக்கம் 309. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளினால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, அப்ப அவருடைய சிந்தையில நினைத்து கொண்டு நம்மளுடைய அடிமையின் ஊழியம் என்னங்கிறத பின்னாடிதான் இப்ப பாடமே பார்க்கல. இப்ப பார்த்தது என்னன்னா, இவ்வளோ திரள் மேகம் போன்ற திரளான முற்பிதாக்களினுடைய சாட்சி உள்ள அந்த ஜீவியத்துல நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற இலக்கை நோக்கிய பயணத்துல அவங்களுடைய அந்த ஊழியம் நமக்கு எப்படி செஞ்சிருக்காங்க பாருங்க. ஆண்டவர் கூட அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கையின் சந்தோஷத்துல அவர் அந்த ஓட்டத்தை ஓடினார்னு கூட சொல்லலாம். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தின் நம்பிக்கையின் சந்தோஷம் முற்பிதாக்கள் இருந்துச்சா? எப்படி தெரியுங்களா? ஜோனத்தான் சவுலினுடைய பையன், ராஜாவாக வேண்டியவன். ஆனா தாவீதை தேவன் என்ன பண்ணிட்டார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். அடுத்தது ராஜாவாக வேண்டியது ஜோனத்தான். ஆனா 2 பேரும் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? அந்த ஜோனத்தான் யாருக்கு அடையாளம்னா, இந்த முற்பிதாக்களாகிய ஆபேல் முதல் யோவான் ஸ்நானன் வரை அவங்களுக்கு தான் வாக்கு தத்தங்களும் அவங்களுக்கு மூலமாக தான் வாக்கு தத்தங்களும் எல்லா காரியங்களும் தேவன் வெளிப்படுத்தி அந்த ஒரு ஊழியத்தை நம்மளுக்காக செய்ய வச்சார், அந்த சந்ததியாகிய கிறிஸ்து என்னும் சந்ததிக்கு. ஆனால் அவர்கள் என்னவாதான் இருந்தாங்க? தாவீது என்பது சபைக்கு அடையாளம். அவர்களுக்கு நண்பனாக உயிருக்கு உயிராய் அவர் ஆத்மாவும் இவர் ஆத்மாவும் எப்படி இருந்துச்சான்? அப்படி இருந்துச்சான். ஆனா அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டது. கிடைக்கப்பட்டதா? முற்பிதாக்களுக்கு கிடைக்கப்பட்டதா? ஆனா அவங்க எந்த அளவுக்கு இந்த சந்தோஷத்தின் நம்பிக்கையை கிறிஸ்து அடைவார் என்றதை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம அந்த நம்பிக்கையை அடைவோம் என்று அவர்கள் நம்மளுக்காக வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியம், மகத்துவம் உள்ள மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதலின் பங்கு அவர்கள் அடைய காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நாம் நம்முடைய ஊழியத்தை கடமை ஊழியமாக செய்யாமல் அடிமையின் வேலையாயிருக்கிற நம்ம லவோதிக்கேய சபையின் நம்பிக்கையில கூட சொல்லுவோம், வாய்ப்பு கிடைத்தால் கிறிஸ்துவ போல மரிக்கவும் எதிரிகளை அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை தான் தேவன் எதிர்பார்த்திருக்கிறாருங்கிறத புரிந்து தேவன் தாமே நம்மளை வழி நடத்த எல்லா வகையான காரியங்களிலும் நம்மளை கொண்டு செல்ல தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் வசனம் 12. 1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். முற்பிதாக்களின் ஊழியத்தை பார்க்கும்போது அவங்க எவ்வளவு பெரிய விசுவாசம் உடையவர்களாகவும் நம்பிக்கை உடையவர்களாகவும் நமக்காக அவங்க செய்திருக்காங்க. ஆனா நம்ம ஏற்றுக்கொண்ட நம்ம செத்த ஈ சாதாரண ஒரு அற்பமான ஈ. ஆனா அது என்ன விளைவிருந்த பரிமள தைலத்தை கூட எடுத்துரும். இதற்கு தடையாக உள்ள இந்த மாதிரியான ஒரு
அந்த பரிசுத்தவான்கள் இந்த வாழ்வுக்கு தடையாக உள்ள கணவருந்தியவர்களையும், அதுல என்ன சிஸ்டர் சொல்லுங்க, கணவருந்தியவர்களையும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். நம்ம வந்து அந்த தடைகள் மதியினமே நம்ம வந்து என்ன பண்ணிடும், சகோதரர் சொன்ன மாதிரி மோசையோட அந்த தேசத்துக்கு போகாதபடிக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் தடைபட்டு போனது. அது போல இந்த உயிருள்ள இந்த ஜீவனுள்ள இந்த வசனம் வந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கட்டும். தொடர்ந்து ஜெயிப்போம். கடைசியாக இந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தின் அடிப்படையிலும் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையிலும் பிதாவாகிய தேவனின் சித்தத்தின்படி யெகோவா மேசியாக இப்பொழுது இரண்டாம் வருகையில் வந்து 1000 வருட அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றும் நம்புகிறோம். லவோதிகியா என்னும் 7ஆம் சபை காலத்தில் பிரதான பாவியும் வாந்தி பண்ணும் நிலையில் உள்ள எங்களை சீர்திருத்தி நீதிமானாக்கி புடமிட்டு சிட்சித்து சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக உத்தமமான மனவாட்டியாக ஆயத்தம் ஆகிறோம் எனவும் நம்புகிறோம். மேலும் ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் எங்களை மாம்ச சரீரத்தில் பலி செலுத்தத்தக்க புத்தியுள்ள ஆராதனையை செய்வதில் தேவ இரக்கத்தில் விசேஷ ஒப்புரவாகுதலிலும் நல்மனசாட்சி உடன்படிக்கையின் பொருத்தனைகளை நிறைவேற்றுதலிலும் தேவனால் எங்களுக்கு எல்லாம் நிறைவேறும் என நம்பி சத்தியத்திற்கு தூணும் நற்சாட்சியும் உள்ள பரிசுத்த பான்களின் சாட்சியாகிறோம் சபையாகிறோம் எனவும் நம்புகிறோம். பழைய மனிதனையும் அவன் செய்கைகளையும் ஒழித்து புதிய மனிதனின் சக அங்கங்களின் சகோதர சிநேகத்தில் தலையாகிய கிறிஸ்துவில் அன்போடு சத்தியம் என்னும் கணுக்களினால் இணைந்து வளர்வதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இச்சையினால் தீமை நிறைந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி பிதாவாகிய தேவனின் பூரண சற்குணத்தின் நற்குணசாலிகளாக வேத வாக்கியங்களை நிதானமாக தினந்தோறும் பகுத்து ஆராய்ந்து பார்த்து உத்தமனாகும்படிக்கும் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பானவர்கள் ஆகும்படிக்கும் பிரதிஷ்டைக்குரிய தேவ வல்லமையான பரிசுத்த ஆவியால் அபிஷேகத்தின் புதிய மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாய் தரித்து கொண்டதை நம்பி பரிசுத்த அழைப்பின் பங்காளிகள் எனவும் நம்புகிறோம். நீதி, பரிசுத்தம், உண்மை, சமாதானம், சந்தோஷம், நற்குணம், நீடிய பொறுமை, தயவு, இரக்கம், விசுவாசம், சாந்தம் மற்றும் இச்சையடக்கம் ஆகிய ஏராளமான அன்பு என்னும் கனியோடு நாங்கள் அதிக ஜாக்கிரதையில் விசுவாசத்தோட தைரியமாய் ஞானத்தில் வளர்ந்து அதனால் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் மேலும் தேவ பக்தியினால் சகோதர சிநேகத்தில் மேலான அகாவே அன்பில், அதாவது எதிரியை அன்பு செய்யவும் வாய்ப்பு கிடைத்தால் கிறிஸ்து போல ஜீவனை கொடுக்கவும் அன்பில் பெருகி முழுமையான மன தாழ்மையில் எங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டு நல்ல போராட்டத்திலும் ஓட்டத்திலும் விசுவாசத்திலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்போம் என கர்த்தராகிய யெகோவா மேசியாவின் மூலம் பிதாவை நம்புகிறோம். ஆமென்.